Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கைது செய்யப்பட்டனர். அவலூர்பேட்டை ஊராட்சியில் உள்ள ஸ்ரீ மொட்டை விநாயகர் கோயிலை சுற்றியுள்ள இடங்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக கடையின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதையடுத்து கோவில் ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கடை உரிமையாளர்களை அப்புறப்படுத்தி கடைகளுக்கு சீல் வைத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோல் நெல்லை மாவட்டம் ஆஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. அதே சமயம் தொடர் மழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் மின்வாரிய அலுவலகத்தில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மீஞ்சூர் மின்வாரிய அலுவலகத்தில் உதவி பொறியாளர் அறையின் மேற்கூரையில் சிமெண்ட் பூச்சுகள் நள்ளிரவில் பெயர்ந்து விழுந்தது. இரவு நேரத்தில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் சேதமடைந்து காணப்படும் மின்வாரிய அலுவலகத்தை அப்புறப்படுத்தி புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென மின் ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் தானியங்கி மஞ்சப்பை விற்பனை இயந்திரம் செயல்படாததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தானியங்கி மஞ்சப்பை இயந்திரம் அமைக்கப்பட்டு சில நாட்களிலேயே பழுதானது. நீண்ட நாட்களாக துருப்பிடித்து காணப்படும் இயந்திரத்தை ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என பக்தர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மழைநீர் வடிகால்களை முறையாக பராமரிக்காததால் சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. இவ்வாறு தேங்கிய மழைநீரால் ராட்சத பள்ளங்கள் உருவாகி வாகன விபத்துக்கள் அதிகரிப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து விபத்துகளையும் போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்துமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் துக்க வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணபதி பகுதியில் துக்க நிகழ்வு ஏற்பட்ட வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஜெனரேட்டர் இயக்குவதற்காக பெட்ரோல் ஊத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை உறவினர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் பத்மாவதி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.